மச்சான் அந்த பக்கம் போதீங்கடா, அந்த பக்கம் ஸ்குவாட் இருக்குடா. மதன் இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. ஜஸ்ட் மிஸ்ரா மச்சான், போயிருந்தா போட்டு தள்ளிருப்பானுங்க. மச்சான் இவனரா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு வீட்டுக்குள்ள ஹெட்செட் போட்டு உட்காராதன்னு? சரி சாரிடி, என்ன வேணும்? வா வந்து எனக்கு தலைவாரி விடுவா. மச்சான் சரி நீங்க விளையாடிட்டு இருங்க, என் பொண்ணாடி தலைவாரி விடணுமா? நான் அப்புறம் வரேன், பை. ம். என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட அப்படியே சொல்லிட்ட? ஏன் அதுல என்ன இருக்கு? ஏதாச்சும் தப்பா எடுத்துக்க போறாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் தலைவாரி விடுறேன், இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அப்படியே அவனுக்கு நினைச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிங்களா சீனியர்? அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் தலைவாரி விடுங்களேன். ஓகே. ஜானு ஜானு, என்ன? வெளியே மழை பெய்யுது. ஆமா. கிளைமேட் செம்மையா இருக்குல்ல? அதுக்கு என்ன இப்போ? இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதோட எனக்கு வேலை வேற இருக்கு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு கிஸ் ஆச்சு. ஏய் வற்புறுத்துறியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இரு மாதா சங்கத்துக்கு கால் பண்றேன். நான் சும்மா விளையாடுடி, இதுக்கு போய் மாத சங்கத்துக்கெல்லாம் எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு? மாத சங்கத்துக்கு கால் பண்ணலாம்ல. ஒன்றும் தேவையில்ல. டாய் என்னடி மிரட்டுற? வரேன். கண்ணு மூடு. ஜானு வரேன். ஜானு வந்துட்டேன். டைம் ஆச்சு ஜானு, லேட் ஆயிடுச்சு. இந்த பட்டன் எப்பயுமே போடாத, இங்க பார். சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா. ஏய் ஒரு நிமிஷம், டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டேன். ஜானு சீக்கிரம்டி. இருடா வரேன். இந்தா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. பை. ஹலோ. ஓகே மதன், அம்மா ஊர்ல இருந்து வராங்களா? நிஜமாவா? பஸ் ஏறிட்டாங்களா? என்னடி சொல்ற? ஆமா மதன், அம்மா ஊர்ல இருந்து வராங்களா. தங்கச்சி இப்பதான் கால் பண்ணா. ஐயோ எனக்கு என்ன பண்றதே தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல, ஏதாச்சும் சமைக்கணுமே. நீ அப்படி பாத்துட்டு இருக்க? நீ இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா இருந்தா நான் பார்த்ததே இல்லடி. அதான் இருக்காதா பின்ன. நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மள மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்களான்னு எத்தனை நாள் தனியா அழுதுருக்கேன்னு தெரியுமா? சரி விடு, அதான் வராங்களே, இனிமே எல்லாம் சரியா போயிடும். அதோட நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ சந்தோஷமா இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? ஆமா நான் பார்த்ததே இல்லையே. நான் காட்டிக்கிட்டது இல்ல. எப்போடி? நமக்கு கல்யாணம் ஆனப்ப, நீ கட்டில தாலி கட்டினப்ப நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ அதை வச்சு சீன் போடுவேன். சரிதான்டி, சரிதான். சரி இப்ப நான் என்ன பண்றது? அடி பாவி. மதன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன். கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி. ஆமா கொத்தமல்லியா புதினாவா? நினைச்சேன், வாசப்படி தாண்டதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதை மட்டும் சொல்றீ, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. கிழிச்ச எப்படியும் அங்க போய் நின்று ஃபோன் பண்ணிட்டு இருப்ப. லிஸ்ட் எழுதி பேக்குள்ள போட்டிருக்கேன், எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. கியூட்டி. டேய் வழியில ஃப்ரெண்ட பார்த்தா அது இது நின்னு பேசிட்டு இருக்காத, பல்ல உடைச்சிருவேன். கேட்டிருப்பானோ? அம்மா அப்பா இன்னும் கோவமா தான் இருக்காரு. எவ்வளவு நாள் அந்த கோவம் இருக்கும்? வந்துருவாரு விட. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உள்ள வாங்க.
உன் புருஷன் உன்னை நல்லா வச்சிருக்காராமா? எனக்கு என்னம்மா நல்லதா பாத்துக்கிறாரு. சரி சரி, இந்த காய்கறியை கட் பண்ணு, நான் போய் சமைக்கிறேன். ம். பட்டல் அவங்க இல்லையாமா? அங்கதான் இருக்குமா. இல்லையே. ஐயோ காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. இருங்க நான் மதனை வாங்கிட்டு வர சொல்றேன். மதன் ஆ இங்க வா. என்ன? மதன் பட்டல உங்க பாக்கெட் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வா ப்ளீஸ். சரி காசு கொடு. அதான் வச்சிருப்பல்ல, போய் வாங்கிட்டு வா போ. என் மேல சொல்லிட்டா பாத்தியா? ஏய் அப்படியே தயிர் பாக்கெட்டும் ப்ளீஸ். வாங்கிட்டு வரேன்டி. மிளகாத்தூள் கூட காலி ஆயிடுச்சுமா. அம்மா அங்கதாம்மா இருக்கும். இல்லம்மா, காலி ஆயிட்டு இருக்கு. ஐயோ இருங்க நான் மதனை வாங்கிட்டு வர சொல்றேன். ம். டேய் அதுக்குள்ள உன்னை யார் வர சொன்னது? எனக்கு எதுக்கு நீ கால் பண்ணிட்டு இருக்க? இந்தா. ஓகே. டேய் இன்னைக்குன்னு பார்த்து மிளகாத்தூள் கூட காலி ஆயிடுச்சுடா, போய் வாங்கிட்டு வா ப்ளீஸ். ஏய் ஜானு, நீ வந்து சாப்பிடுவா. இல்ல இல்ல நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு, நான் பரிமாறேன். வா. ஏய் இல்ல நான் சொல்றத நீ வா, கேளு. நீ வா. இங்க உட்கார். நீயடா என் பாதி, நீயடா நீ இன்று எந்தன் வாழ்வும் பொய்யடா. என்னடா வேறென்ன சொல்லடா, நான் கண்ட கனவா. கட்டி போட்டாயிரு கண்ணால, திட்டம் போட்டு என்னை கொன்னால, நேரம் காலம் தெரியாதடி, நீ சிரிச்சாம். ஊர்ல அப்பா அம்மாலாம் என்னப்பா பண்றாங்க? அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. வீடு வாடகை எவ்வளோ? இதுக்கு 15,000 ரூபாய் ஆண்டி. பா 15,000 வருதா? சென்னையில் உங்களுக்கு 2 BHK எல்லாம் அவ்வளோ வந்துடுது ஆண்டி. 2 BHK 15,000 அதிகம்னாப்பா. ஆமா ஆண்டி. ஆண்டி ஒரே நிமிஷம் வந்துடுறேன் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வா. ஓய் ஓய் என்ன செம்ம ஹாப்பியா இருக்க போல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதெல்லாம் விடு, ஏன் சாப்பிடும்போது நீ ஏஞ்சிட்டு என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்ச? அம்மா முன்னாடி நல்ல மாதிரி காட்டிக்கிறியா? இதோடா நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் மாமன் நல்லா வந்தாண்டி. ம். அது மட்டும் இல்லாமல் நீ உங்கள் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுக்கிட்ட 1 வருஷம் ஆகுது. கடைசியாக அப்போ நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ருப்ப. அதனால தான் நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ சந்தோஷமாக இருப்பல, அதுதான். அது மட்டும் கிடையாது, நான் உனக்கு ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, லைஃப் ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக எப்பயும் இருப்பேன். கண்டிப்பாக என்ன நம்பு. எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. அம்மா நீங்கள் உள்ளே போய் பெட்டில் படுத்துக்கோங்கம்மா. நீயும் வாமா, போய் தூங்கலாம். இல்லைம்மா நீங்கள் போய் படுத்துக்கோங்கம்மா. இல்லை ஜானு, நீ அம்மா கூட போய் ரூமில் படுத்துக்கோ. எப்படி? நான் இங்கே ஹாலில் படுத்துக்கிறேன் ஜானு. அம்மா, வாமா நீ போலாம். படுத்துக்கோ. நீ எப்படிங்க நான் படுத்துக்க? பார்த்துட்டு நீ போடி. அம்மா நான் போயிட்டு மதனுக்கு தலகாணி கொடுத்துட்டு வரேம்மா. சரிம்மா. ம். ம் ம் என்ன மேடம் ஆச்சு? சாரிடா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ போய் உங்கள் அம்மா கூட நிம்மதியாக தூங்கு. ம் 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 சரி தூங்கு. ம். ஏய் பெட்ஷீட் கொடுத்துட்டு போடி. இந்தா.
குட் நைட். குட் நைட். தூங்கும் போதாண்டா அழகா இருக்கு நீ. அடிக்கடி வாங்கம்மா. ஆ சரிம்மா. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஒரே சரிம்மா. நிமிஷம். ம். ஆஃபீஸ் ஆ கால். சரிப்பா. உடம்பு பார்த்துக்குமா, பத்திரமா இரு. அப்பாட்ட கொஞ்சம் பேசுங்கம்மா. கண்டிப்பா நான் பேசுறேன், நீ கவலைப்படாத சரியா? ம். கொடுத்து வச்சோமா நீ. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அது மட்டும் இல்ல, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கப்பான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீ அந்த பையனை நல்லா பார்த்துக்கணும். சரிம்மா, நான் நல்லா சரிம்மா. பாத்துக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? மதன் ம். வா. அதை வந்துட்டேன். ஓகே மச்சான், நான் ஆஃபீஸ் வந்து பேசிக்கிறேன். பை. ஆஃபீஸ் கால். பரவாயில்லம்மா. சரி கிளம்புறேன்ப்பா. சரிங்க ஆண்டி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆன்ட்டின்னு சொல்லாதப்பா, அத்தைன்னு சொல்லு. சரிங்க ஆண்டி. சரிங்க அத்தை. சரிப்பா, போயிட்டு வரேன். சரிம்மா. பார்த்து பத்திரமா இருங்க. ம். பாய்மா. சேஃபா போங்க. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. என்னடி? ம். ஆ? தூக்கு. என்னடி லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ற? எக்ஸ்பிரஸ் பண்றேன். நான் தான் சீன் போடுவேனே. சீன் போட்டா கொன்னுடுவேன். நான் கண்ட கனவு இங்க என்னோட கனவு மட்டும் இல்லைங்க, எல்லா பொண்ணுங்களோட கனவும் தனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் தான் இடத்துலேருந்து மட்டும் யோசிக்காம அந்த பொண்ணோட இடத்துலேருந்து யோசிக்கணுன்றதான். அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிடச்சிருக்காரு, என்னோட மதன். மழையானதே